So hi friends, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். சந்தைப்பெச்சுலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் லைக் 10 days நான் வீடியோஸ் போட முடியல. ஸோ வீட்டில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, குட் நியூஸ். அதனால தான் இன்னும் வீடியோ பண்ணல. ஸோ ஓகே, மார்க்கெட் உங்களுக்கே தெரியுமே இருக்குது, நான் சொல்ல வேண்டியதில்லை. சரி, இருந்தாலும் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் ஜென்ரலாக வந்து. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதனால் எவ்வளோ பெரிய சரிவு இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ஆகுறாங்க. மெயினாக வந்து சரிவு லாஸ்ட் 12 months பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த் எஸ்பெஷலி வந்து பயங்கரமான யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நல்லா ஏறி இருக்குது. ஸோ அது ஏறினால வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே அடி விழுந்திருக்கு. இது இப்போ இந்த ஆர்டிக்கல் படி, வெனஸ்டே வந்து ஆர்டிக்கல் படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், அதாவது கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கம்மிங் பேக் டு நிஃப்டி 15,750 ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது. ப்ரீவியஸ் லோ வந்து 15,670 ரேஞ்சில் இருக்குது. சரி, 100 பாயிண்ட் இருக்குது. 15,670 கீழே ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு 300-400 பாயிண்ட் வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குது, வெயிட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து கீழே இருக்க விடமாட்டாங்க நான் நினைக்கிறேன். மண்டே ஒரு கேப்பை எதிர்பார்க்கலாம். பட் ஃப்ரைடே வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது. க்ரூடல் வந்து 4% உங்களுக்கு ஏறி இருக்குது. க்ரூடல் வந்து இனி ஒரு 100-130 பாயிண்ட் எதிர்பார்க்குற மேலே போகிற மாதிரி. பிகாஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா 8,670 ரேஞ்ச் to 8,700 ரேஞ்ச் இருக்குது. இப்போ 8,510 ரேஞ்சில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 100-130 பாயிண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஆல்வேஸ் மண்டே ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தட் டிசைட்ஸ் என்டையர் வீக். நான் யூஸ்வலாக எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான், அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு இது இருக்குது. பட் டவ் ஜோன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தான் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இதில் என்ன, இந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி வந்து இவ்வளோ பெரிய ஃபாலோ இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் டு ஜூன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காது. மார்க்கெட் வாஸ் இன் ரேஞ்ச் பவுண்ட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2 yearsல அந்த லாஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 decades பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 years கொடுத்த புல்ரன் வந்து எப்பவுமே கொடுத்ததே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அந்தளவுக்கு புல்ரன் பயங்கரமாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நீங்கள் பெரிய புல்ரன் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு டூ வீடியோஸ் மேலே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்த மொமெண்டம் புல்ரன் வந்து இந்த டைம் எதிர்பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். அதேபடி தான் நடந்துருக்கு. மார்க்கெட் வந்து இந்த 15,750 கீழே லோ வைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். 650-600 வரைக்கும் வைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இது மெயினாக இறங்கினது வந்து யூஎஸ் என்ன சொல்கிறேன், யுக்ரைன் ரஷ்யா அந்த வார்லாம் இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் டேட்டா இல்லை, மிகப்பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. இதான் நடந்திருக்கு. க்ரூட் நல்லாவே ஏறி இருக்குது. ஓகேங்களா? பெட்ரோல் வந்து 1,111 rupees இப்போ இருக்குது பெட்ரோல். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் மாதிரி இறங்குறதுக்கு தான் மோஸ்ட்டாக பார்க்குற மாதிரி கொஞ்சம் டேட்டா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏதோ ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த நிஃப்டி இறங்கினால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரேன்னா இது பயங்கரமான பெனிஃபிட். இப்போ என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா யார் கேம்பிளிங் சொன்னவங்களோ அவங்கள இத்தனை வருஷம் பார்த்துட்டு இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வராங்க, உள்ளே வராங்க. அது ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போது இதனால் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000-20,000 ஒரு ஸ்டாக்ஸில் போட்டால் கூட நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து நல்லாவே ஏறும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இப்போ அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் அமராஜா பேட்டரி சொல்லலாம், HDFC பேங்க் சொல்லலாம், இண்டஸ்இண்ட் பேங்க் சொல்லலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி செயில் நீங்கள் சொல்லலாம். வேறு என்ன சொல்கிறது, வேறு வந்து DLF சொல்லலாம். அதே மாதிரி டாடா ஸ்டீலு, MCX, TCS, இன்ஃபோசிஸு, ஓகேங்களா, DLF, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாங்க. நீங்கள் வந்து ஏகப்பட்ட IDFC பேங்காக இருக்கட்டும், சுஸ்லானாக இருக்கட்டும், JCTயாக இருக்கட்டும். JCTயில் என்கிட்ட 2 lakh ஷேர்ஸ் இருக்குது. ஓரளவு ப்ராஃபிட் வர மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு 1.5 weeks முன்னாடி ப்ராஃபிட் வர மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட காஸ்ட் கூட என்னால் வெளியே வர முடியல. மறுபடியும் திரும்பி இறங்கிச்சு. ஒரு 5% to 7% இறங்கல வந்து நான் ஸ்டில் ஹோல்டிங் அட் ஷேர். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. இவ்வளோ பெரிய லாஸ் இருக்குன்னு பேனிக் ஆகாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வில் கிவ் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். கண்டிப்பாக ஃபியூச்சரில் கொடுக்கும். ஸ்டாக்ஸ் இஸ் அன் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வெயிட் ஃபார் தி ரைட் டைம் டு பை அண்ட் வெயிட் ஃபார் தி ரைட் டைம் டு செல். இதை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட்டு மேலே ஏறும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் இருக்கிற ப்ராஃபிட்ஸு டெஃபினட்டாக போயிடும். இட்ஸ் அ மேஜிக் ஆக்சுவலி வந்து. ஓகேங்களா? நீங்கள் 4 years 5 years ஏர்ன் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வித்தின் 1 yearல ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கேப்பபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. பட் என்னென்னா அல்டிமேட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து should not get greedy. அதான் என்ன பொறுத்த வரைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அமராஜா பேட்டரிஸ், எக்ஸட் பேட்டரிஸ், இந்த மாதிரி பேட்டரி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதர்சன் சுமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ப்ரைஸில் உங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10, 20, 30 குவான்டிட்டிஸ் நீங்கள் வாங்கினா கூட இப்போ வரப்போகிற நான் சொல்கிறேன் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டிப்பாக கொடுக்கும்.
அன்லஸ் நிஃப்டி வந்து 15,600 கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இது நீங்கள் பண்ணலாம். நான் இதோட சொல்கிறேன். நான் உங்களை இது வந்து ஒன்லி ஃபார் புது இன்வெஸ்டர்ஸ். இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் வந்து டாடா ஸ்டீல் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் JSW ஸ்டீல் பாருங்கள், ஸ்டேட் பேங்க் பாருங்கள், இட் எக்ஸாக்ட்லி தி சப்போர்ட் ரேஞ்ச். வெரி வெரி குட் டைம் டு பை என்னை கேட்டால். ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு SBI பேங்க் வந்து ஒரு 450 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் 450 ரூபா 400 ரூபா வந்துச்சுன்னா 400 ரூபா இப்போ நான் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. பட் நான் சப்போர்ட்டு பார்த்தேன். ஓகேங்களா, நேற்று பார்த்தேன். பட் எக்ஸாக்டாக வந்து நல்ல ரேஞ்ச் டு பை ஸ்டேட் பேங்க். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உங்களோட அனாலிசிஸ் வச்சு பண்ணுங்கள். டூ யூர் ஓன் அனாலிசிஸ். என்னோட சிபி ரிஜிஸ்டர்ட் என்னோட பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதான் விஷயம். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் ரூல்ஸ் ஆஃப் தி பேஜ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஓகேங்களா. ஸோ காட் பிளஸ், டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சாண்டி. பை பாய்.